அதான் மேக்னா மாத்திரை தரேன்றாங்கல்ல, வாங்கி போட்டுக்க வேண்டியதானே? இல்ல சித்து, மாத்திரை போட்டா தூக்கம் வரும், நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். வீட்ல இருந்தேன்னா அம்மா அக்கறையா தலைய புடிச்சு விடுவாங்க. கொஞ்ச நேரத்துல என் தலைவலி எல்லாம் காணாம போயிடும். சரி, நான் போய் உங்க அம்மாவை கூட்டு வந்துடுறேன். ஏய், என்ன என்னங்க? தலைவலிச்சா கேன்டீன்ல போய் சூடா ஒரு காஃபி சாப்பிட்டா தலைவலி போயிடும். அதை விட்டுட்டு தலை வலிக்குது கால் வலிக்குது அதெல்லாம் எனக்கு தெரியும். தெரியும்ல, வாங்கி குடிங்க. அவனுக்கு எவ்வளவு கொழுப்புன்னு. சரி விடு தென்றல். தென்றல், வேணும்னா நம்ம கேண்டீன் போய் காஃபி குடிச்சிட்டு வரலாமா? இல்ல, நான் அப்புறமா போய்க்கிறேன். சரி, இன்னைக்கு என்ன ஷோ இருக்கு? அது லாஸ்ட் வீக் ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம்ல, அதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி சொல்றியா? இதான் அது, செக் பண்ணி சொல்லு. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், என்ன கூப்பிட்டீங்கன்னு சொன்னாங்க. எனக்கு பயங்கர ஹெட்டேக்கா இருக்கு. செக்யூரிட்டி கிட்ட சொல்லி பக்கத்துல ஏதாவது மெடிக்கல் ஷாப்ல கொஞ்சம் டேப்லெட் வாங்கிட்டு வர சொல்லுங்களேன். ஓ, தலைவலிக்குதா? ஐயோ மேடம், தலைவலிக்கு எதுக்கு மேடம் மாத்திரையெல்லாம்? லைட்டா மசாஜ் பண்ணி விட்டா பெட்டரா இருக்கும். மசாஜா? ஆபீஸ் டைம்ல மசாஜ் சென்டரை தேடி போக முடியுமா? ஸ்டூபிட். ஐயோ மேடம், நீங்க போக வேணாம் மேடம். நீங்க கூப்பிட்டீங்கன்னா மசாஜ் பண்றவனே உங்களை தேடிங்க வருவான். அதுவும் ஒரே நிமிஷத்துல. ஒரே நிமிஷத்துலயா? ஆமா மேடம், நம்ம ஆபீஸ்லயே சூப்பரான ஒரு விரல் வித்தக்காரன் இருக்கான். அவன் விரலால உங்களுக்கு மசாஜ் பண்ணி விட்டா உங்க தலைவலியில இருந்து கால் வலி வரைக்கும் சும்மா எல்லா வலியும் டக்கு டக்குன்னு பறந்து போயிடும். அப்படியா? யார் அந்த சூப்பர்மேன்? வேற யாரு, நம்ம சித்து தான். சித்துவா? சித்துக்கு மசாஜ் எல்லாம் பண்ண தெரியுமா? தெரியும் மாவா. மேடம், அவன் மசாஜ் பண்றதுல பயங்கர எக்ஸ்பர்ட் மேடம். அப்படியா? அதாவது நீங்க கிட்ட சொல்றதுக்கு என்ன, போன நியூ இயர் பார்ட்டியில தென்றல் திடீர்னு வாந்தி எடுத்து மயக்கமாயிட்டா. தென்றல் மயக்கமாயிட்டாளா? அப்ப நம்ம சித்து அவளுக்கு அக்கறையா தலையை பிடிச்சு விட்டு செமையா மசாஜ் பண்ணி உடனே அவளை கியூர் பண்ணிட்டான். அப்போ சீக்கிரமா சித்துவ வர சொல்லுங்க. இப்பவே வர சொல்றேன் மேடம். இந்த வரேன். எங்க இருக்கான்னு தெரியலையே, எங்க போயிருப்பான்? ஓகே ஓகே ஓகே. சரி ஓகே. மச்சான் சிக்கிட்டான்ல. அப்படியா? சரி சரி. மச்சான், அப்புறம் உன்னை ஒரு சிவானி நிமிஷம். மேடம் அர்ஜென்ட்டா அவங்க கேபினுக்கு வர சொன்னாங்க. என்னையா? என்ன எதுக்குடா கூப்பிடுறாங்க? ஏதோ முக்கியமான ஃபைல் விஷயமா பேசணுமா, உன்னை உடனே வர சொன்னாங்க மச்சான். வா வா மச்சான். டேய் டேய் போ, டேய் போ. டேய் இருடா, சொல்றா கேளுடா. போடா. நம்ம கடமை முடிஞ்சது. மேடம், நீங்க கூப்பிட்டீங்கன்னு சிறுத்தை சொன்னா. ஆமா சித்து, கொஞ்சம் பக்கத்துல வாங்க. என்ன? கொஞ்சம் பக்கத்துல வாங்கன்னு சொன்னேன். எதுக்கு மேடம்? எதுக்குன்னு சொன்னாதான் வருவீங்களா? எனக்கு ரொம்ப பயங்கரமா தலைவலியா இருக்கு. நீங்க தான் நல்லா மசாஜ் பண்ணுவீங்களாமே. எனக்கு கொஞ்சம் மசாஜ் பண்ணி விடுறீங்களா? வாங்க. மசாஜ் பண்ணுங்க. நான் என்ன உங்களுக்கு தலைவலி டேப்லெட் வாங்கிட்டு வரட்டுமா? டேப்லெட்லாம் போட்டா தூக்கம் வரும் சித்து. அதான் கொஞ்சம் மசாஜ் பண்ண சொன்னேன். பண்ணுங்க சித்து. என்ன தென்றல் சொன்னதே இவங்களும் சொல்றாங்க.
என்ன பண்றது? பண்ணுங்க சித்து. அது இல்லைங்க, எனக்கு மசாஜ்லாம் பண்ண தெரியாதுங்க. யாருக்கிட்ட கதை விடுறீங்க? நீங்க ஏற்கனவே நியூ இயர் பார்ட்டில தென்றலுக்கு மசாஜ் பண்ணதான கேள்விப்பட்டேன். நியூ இயர் பார்ட்டியா? நான் சொன்னது கரெக்ட் தானே சித்து? ஆமா, அதெல்லாம் உங்களுக்கு யாருங்க சொன்னது? யாரோ சொன்னாங்க. இப்ப என்ன அதுவா முக்கியம்? அன்னைக்கு நீங்க தென்றலுக்கு மசாஜ் பண்ணது உண்மைதானே? அது மசாஜ் இல்ல, சும்மா அவங்க தலைய புடிச்சு விட்டேன். அதுக்கு பேரு மசாஜ் தான் சித்து. அதே மாதிரிதான் கொஞ்சம் எனக்கும் தலையை புடிச்சு விட்டு மசாஜ் பண்ணுங்க. அன்னைக்கு அவங்களுக்கு எப்படி மசாஜ் பண்ணேன்னு சுத்தமா ஞாபகமே இல்ல. எல்லாமே மறந்து போச்சுங்க. ஓ அப்படியா? நோ ப்ராப்ளம். இங்க வாங்க வாங்க மேடம். மசாஜ் பண்றது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இல்ல மேடம், மசாஜ் சீன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மேடம் மேடம் ஐயோ, சித்து, இல்ல மேடம். வாங்க உட்காருங்க சித்து. ஐயோ மேடம் மேடம். இட்ஸ் ஓகே. மேம் போதும். ஆஹா செமையா இருக்கே. இத நாம ஏன் தென்றல் கிட்ட பத்த வைக்க கூடாது? நம்ம சித்துவ வந்து நிலைமையில பார்த்தா செமையா இருக்குமே. நாரதா உன் வேலைய ஆரம்பி. நாராயணா. இது ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ தென்றல். சொல்லு. சிவானி சித்துவ அவங்க ரூமுக்கு வர சொன்னாங்கல்ல, அது எதுக்குன்னு தெரியுமா? ஏதோ ஒரு முக்கியமான ஃபைல் கேட்டாங்க, நீ தானே சொன்ன? அது என்ன முக்கியமான ஃபைல்னு உனக்கு தெரியுமா? சொன்னா தானே தெரியும். பத்த வச்சிட வேண்டியதுதான். அத நானே வாயால சொல்லி நீ தெரிஞ்சுக்கிறத விட நீயே நேர்ல வந்து உன் கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீயே வந்து பாரு தென்றல். யோசிக்காத வா. வா நாகி, நீ வா. வாங்க சீக்கிரம் வாங்க வாங்க. அப்படி என்ன ஃபைல புரட்டுறான்னு நீங்களே பாருங்க. ஓகே சித்து. அடி பாவி. ஐயோ மேடம் போதும் மேடம், விடுங்க. ஓகே, இப்போ இதே மாதிரி நீங்க எனக்கு மசாஜ் பண்ணி விடுங்க. என்னது? மச்சான் நீ மாட்டடா. இல்ல நீங்க எனக்கு பண்ணி விடுங்கன்னு சொன்னேன். மேடம் நான் வந்து உங்களை என்ன மசாஜ் தானே பண்ணி விட சொன்னேன். என்ன ரொம்ப ஓவரா பிஹேவ் பண்றீங்க? எந்திரிங்க. பண்ணி விடுங்க. கேட்டியா? மேடம் அதெல்லாம் முடியாது. இப்ப பண்ண போறீங்களா இல்லையா? மேடம் அது பண்ணுங்க. மெதுவா. ஓகே. பாத்தியா தென்றல், இந்த சித்து என்ன வேலை பண்றானு? உனக்கு நீ தலைவலிக்குதுன்னு சொல்லும் போது உன்னை கேன்டீனுக்கு போய் காஃபி குடின்னு சொல்லிட்டு இங்க வந்து சிவானி தலைவலிக்குதுன்னு சொன்னப்ப ரசிச்சு ரசிச்சு மசாஜ் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கான். எனக்கு என்னமோ
சித்துவுக்கு ஒன்ன விட அந்த சிவானி தான் பிடிச்சிருக்கு போல இருக்கு. அதான் இவ்வளவு உரிமையோட சிவானிக்கு ஆசையா மசாஜ் பண்றாங்க. சித்து ஏன் நிறுத்திட்டீங்க? செம்மையா இருக்கியா? கொஞ்சம் பண்ணுங்களேன். மேடம் கை வலிக்குது மேடம். ஓ, கை வலிக்குதா? நீங்க பண்ணதுல எனக்கு தலைவலியே போயிடுச்சு. சரி போங்க. ஆனா ஒண்ணு, இன்னொரு தடவை தலை வலிச்சதுன்னா நான் உங்களை கண்டிப்பா கூப்பிடுவேன். நீங்க தான் வந்து எனக்கு மசாஜ் பண்ணி விடணும். ரொம்ப தேங்க்ஸ். சித்து, come to my cabin. எதுக்குங்க? உடனே வா. ஏங்க 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 சித்து, என்ன நடக்குதுங்க? இதென்ன ஆபீஸா இல்ல மசாஜ் சென்டரா? அவ உன்னை மசாஜ் பண்ண சொல்றா, பதிலுக்கு நீ அவளுக்கு மசாஜ் பண்ற. ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? இல்லங்க, அவங்க பயங்கரமா தலைவலிக்குதுன்னு சொல்லி மசாஜ் பண்ண சொன்னாங்க. ஓஹோ, அவளுக்கு முன்னாடியே நான் தான் உன்கிட்ட தலை வலிக்குதுன்னு சொன்னேன். அப்ப நீ என்ன சொன்ன? போய் சூடா காஃபி குடிங்கன்னு சொல்லிட்டு போனல. அதையே நீ அவகிட்டயே சொல்லிருக்கலாம்ல. அத விட்டுட்டு இவ்ளோ உரிமையா அவளுக்கு மசாஜ் பண்ணி விட்டுட்டு இருக்க? இல்லங்க, நான் முடியாதுன்னு தான் சொன்னேன். ஆனா அவங்க தான் எனக்கு ஒரு லாக் வச்சிட்டாங்க. லாக்கா? என்ன லாக்? ஏற்கனவே ஆகாஷ் வீட்ல நியூ இயர் பார்ட்டி நடந்ததுல, அதுல உங்க தலையை பிடிச்சு நான் மசாஜ் பண்ணி விட்டேனே. அந்த விஷயத்த சொல்லி தென்றலுக்கு மட்டும்தான் மசாஜ் பண்ணி விடுவியா, எனக்கெல்லாம் மசாஜ் பண்ணி விட மாட்டியான்னு என்ன லாக் பண்ணிட்டாங்க. ஐயோ பாவம். நியூ இயர் பார்ட்டி அன்னைக்கு நீ எனக்கு மசாஜ் பண்ணி விட்ட விஷயம் எப்படி சிவானிக்கு தெரியும்? நீ தானே சொல்லிருப்ப. ஐயோ, நாளா சொல்லலங்க. என்ன பத்தி யாரோ அவங்க கிட்ட போட்டு கொடுத்துருக்காங்க. அப்பயும் எனக்கு மசாஜ்ல மறந்து போச்சுன்னு சொல்லி சமாளிச்சேங்க. ஆனா அவங்க தான் நான் சொல்லி தர்றேன், அதே மாதிரி எனக்கும் பண்ணிவிடுன்னு சொல்லி எனக்கு அவங்க பண்ணி அவங்களுக்கு என்னையும் பண்ண வச்சிட்டாங்க. பாரு என்ன பண்ணி வச்சிருக்காங்க. சித்து, அவ ஒரு மாதிரி டைப்பா இருக்கா. நீ அவகிட்ட இனிமே பழகாத, சரியா? சரிங்க. ஏய், இப்ப எங்க போற? என் கேபினுக்கு. அதெல்லாம் அப்புறம் போய்க்கலாம். அவளுக்கு தலை வலிக்குதுன்னு அக்கறையா மசாஜ் பண்ணி விட்டல. எனக்கும் தலை வலிக்குது, எனக்கும் மசாஜ் பண்ணு. என்னங்க நீங்க? மறுபடியும் மசாஜ் சீனா? ஏங்க என்னங்க நீங்க ஆபீஸ்ல வந்து மசாஜ்லாம் பண்ணி விட சொல்றீங்க? ஓஹோ, இதே ஆபீஸ்ல வச்சுதானே அந்த சிவானிக்கு நீ மசாஜ் பண்ணி விட்ட. அப்ப தெரியலையா உனக்கு அந்த மசாஜ் வெங்காயம்லாம்? குட் क्वेश्चन. கேக்குறாங்கல, சொல்றேன். ஏய், அவனையே முறைக்கிற? சொன்னதை செய். ஏங்க அதெல்லாம் வேண்டாங்க. ஏன் வேண்டாம்? நான் ஒன்னும் அந்த சிவானி அளவுக்குலாம் அப்படிலாம் கேட்கல. எங்க அம்மா அக்கறையா தலைய புடிச்சு விடுவாங்கல்ல வீட்ல, அப்படி புடிச்சு விட்டாலே போதும் தான் சொல்றேன். என்ன முறைக்கிற? எனக்கு மசாஜ் பண்ணி விடு. ஏங்க
நான் என்ன சுளுக்கு எடுக்கிற வேலையை அங்க பண்ணிட்டு இருக்கேன். ஆர்ஜேங்க என்னமோ ஆளாளுக்கு வந்து மசாஜ் பண்ணி விடுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அவளுக்குன்னா உங்களுக்கு சந்தோஷம், எங்களுக்குன்னா உனக்கு டார்ச்சரா? ஐயோ, நான் அப்படிலாம் சொல்ல வரலங்க. நீ எப்படியும் சொல்ல வேண்டாம். முதல்ல எனக்கு மசாஜ் பண்ணி விடு, அவ்வளவுதான். ஏங்க பண்ணு, பண்ணி விடு. பண்றா சொல்றாங்கல்ல. இரு வர்றேன். இரு வந்து வச்சுக்கிறேன். ஸ்லோவா பண்ணு. சரி பண்றா. ஒரு பையனை 2 பொண்ணு மாத்தி தலைய புடிச்சு விட சொல்லி டார்ச்சர் பண்ணுதுங்களே. இதே மாதிரி 2 பொண்ணுங்கள ஒரு பையன் டார்ச்சர் பண்ணா எப்படி இருக்கும்? என்ன ஆகும்னா இம்மீடியட்டா அவன் மேல மீட்டூல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். அடி பாவிங்களா, பசங்களை நீங்க டார்ச்சர் பண்ணா நாங்க பொறுத்துக்கணும், ஆனா நாங்க உங்களை டார்ச்சர் பண்ணா இமிடியேட்டா மீட்டு நல்லா இருக்கு உங்க நியாயம். சரி அதெல்லாம் விடு, எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட்? நானும் உனக்கு இதே மாதிரி மசாஜ் பண்ணி விடலாம். நீ ஊனு சொல்றீங்க செல்லம். உனக்கு தாய் மசாஜ், பேய் மசாஜ், நாய் மசாஜ்னு எல்லா மசாஜ் பண்ணி விட்டுறேன். சாரி கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். நான் அதை கேட்கல. எப்பவோ நடந்த நியூ இயர் பார்ட்டில தென்றலுக்கு சித்து பண்ண மசாஜ் விஷயம் இப்போ எப்படி சிவானிக்கு தெரிஞ்சது? எப்படின்னா நான் தான் போட்டு கொடுத்தேன். என்னது நீதான் சொன்னியா? மசாஜ் சித்து சொன்னா கேளு. ஐயோ கருப்பையா, சாரதா வீட்டுக்கு வண்டி எடு. வணக்கம்மா. வணக்கம். வாங்க அம்பலவாணன். நீங்க என் பரம்பரை ஜோசியருங்கிறதுக்காகத்தான் உங்க பேச்ச நம்பி நான் தேவையில்லாம தென்றல் கிட்ட ரொம்ப இறங்கி போயிட்டேன். அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இவ்வளவு லேட்டா தான் புரிஞ்சுது. பரவாயில்ல, இப்ப நான் தப்ப உணர்ந்து என் பேரனுக்கு பொருத்தமான வேற ஒரு பொண்ண பாத்துட்டேன். அவ பேரு தாரா. அவ அப்பா பெரிய பிசினஸ் மேன், பேரு விஸ்வநாத். இந்த சிட்டிலேயே பெரிய கோடீஸ்வரன். அவரோட பொண்ணத்தான் என் பேரனுக்கு கட்டி வைக்க போறேன். வர்ற புதன்கிழமை நிச்சயதார்த்தம். முடிஞ்சா வந்து கலந்துக்குங்க. அம்மா, அந்த நிச்சயதார்த்த விஷயத்தை கேள்விப்பட்டுதான் நான் அவசரமா உங்களை பார்க்க வந்தேன். நிச்சயதார்த்தம் புதன்கிழமை தான். அதுக்குள்ள ஏன் இப்ப அவசரமா கிளம்பி வந்தீங்க? உங்களுக்கு எச்சரிக்கை பண்ணதாமா. என்னது எச்சரிக்கையா? என்ன எச்சரிக்கை? அம்மா, நான் அன்னைக்கு சொன்னதை தான் இன்னைக்கும் சொல்றேன். உங்க ஆயுள் விருத்தி ஆகணும்னா உங்க குடும்பத்துக்கு விபரீத ராஜயோக ஜாதகம் உள்ள அந்த தென்றல் மருமகளா வர்றதுதான் சரி. அந்த பொண்ணு இல்லாம வேற எந்த பொண்ணு உங்க குடும்பத்துக்கு மருமகளா வந்தாலும் அது உங்க உயிருக்கே ஆபத்தை உண்டு பண்ணிடும்.